இது வந்து நெய்மீன் கருவாடு. நெய்மீன் கருவாடு பெரிய கருவாடும் இருக்குது. இது வந்து குட்டி கருவாடு. இதை எப்படி நம்ம வந்து சுத்தப்படுத்தி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம், கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எடுத்து செஞ்சுக்கலான்னு பார்க்க போகிறோம். இது எப்படி கிளீன் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதில் வந்து குழம்பு வைக்கலாம், வறுத்துக்கலாம். சும்மா நம்ம வந்து கிள்ளி போட்டு வறுக்கிறதுன்னு சொல்லுவாங்க, மிளகா கிள்ளி போட்டு வறுக்கிறது. நம்ம மிளகாத்தூளும் போட்டு வறுக்கலாம், மஞ்சத்தூள் மிளகாத்தூள் போட்டு வறுக்கலாம். நம்ம சொம்மாவும் மிளகாயும் கிள்ளி போட்டு நம்ம வறுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கருவாடு சாம்பாருக்கு, ரசத்துக்குலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை நம்ம எப்படி கிளீன் பண்ணுறதுன்னு பார்ப்போம். நம்ம இந்த மாதிரி எடுத்து இங்கே பாருங்கள், இந்த செதிலில் நம்ம வந்து எடுத்தோம். இதில் வந்து பெரிய இந்த செதில் இருக்காது. இங்கே பாருங்கள், இந்த செதில் கிடையாது. சும்மா அந்த சைடில் உள்ள அந்த ரெக்கையை மட்டும் நம்ம வந்து எடுத்துடலாம். இந்த வாய்ப்பகுதி இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி இதை வந்து எடுத்துடணும். இது எடுத்துட்டா இந்த பாருங்கள், இந்த குடல்லாம் வந்துடும். இந்த குடல்லாம் நம்ம எடுத்துட்டு நம்ம இந்த தலைப்பகுதியை வந்து இந்த மாதிரி வெட்டிடணும். வெட்டிட்டு இதை வந்து இப்படி எடுத்துடணும். இப்படி எடுத்துட்டு இங்கே பாருங்கள், இப்படி எடுத்தால் வந்துடும். இங்கே பார்த்தீங்களா, இங்கே பாருங்கள், இந்த குடல்லாம் வந்துடுச்சு. அழகாக இந்த க்ளீன் ஆகிடுச்சு பாருங்கள். இங்கே பாருங்கள், நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் இந்த மாதிரியே எல்லா கருவாட்டையும் செஞ்சிடலாம். ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கலாம். இந்த நடுப்பகுதியை வந்து இந்த மாதிரி நம்ம வெட்டிட்டு அதையும் இந்த மாதிரி நடுவில் வந்து ஒரு கிழிச்சிடணும். இந்த மாதிரி எடுத்துட்டோம்னா இது பாருங்கள், இதை நம்ம எடுத்துடலாம். க்ளீன் ஆகிடுச்சு பாருங்கள், அழகாக குடல்லாம் வந்துருச்சு. இது பாருங்கள், அழகாக இருக்குது. சும்மா கழுவிட்டே போடலாம். இந்த வால் பகுதி உங்களுக்கு எவ்வளவு வந்து நம்மளுக்கு வந்து அந்த பீஸ் வந்து எப்படி போட்டுக்கிறீங்களோ அதை பொறுத்து. இதுலாம் ஒன்றும் கிடையாது, குடல் கிடையாது. அந்த முகப்பு பகுதியில் மட்டும்தான், அது தலை பகுதி, அந்த நடுவா வயிற்று பகுதி. இதை நீங்கள் கழுவிட்டும் எடுத்து வெயில் இருந்தால் கழுவிட்டு நம்ம வந்து எடுத்து நல்லா காய வச்சுட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சுக்கலாம். இல்லை நம்ம வந்து நம்ம மழை நேரம் கழுவுனா வந்து வீணாக போயிடும் கருவாடு அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம வந்து இதே மாதிரி வெட்டிட்டு ஃப்ரிட்ஜில் நம்ம எடுத்து இந்த மாதிரி ஒரு கண்டெய்னர்லையோ இல்லை ஒரு பிளாஸ்டிக் டப்பாவிலையோ போட்டு நம்ம வந்து சில்லரில் வச்சிடணும். சில்லரில் வச்சா நமக்கு ரொம்ப நாள் 6 மாதம் நாள் கிடையாது. நம்ம வந்து குழம்பு வச்சுக்கலாம், வேணுங்கும் போது எடுத்து குழம்பு வச்சுக்கலாம், வறுத்துக்கலாம். இந்த பாருங்க, இந்த மாதிரி எடுத்தால் வந்துடும். தலையை நம்ம வேஸ்ட் பண்ண தேவையில்லை. தலையெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம குழம்புல போட்டோம்னா. நம்ம இந்த எல்லா கருவாட்டையுமே நம்ம வெட்டி நம்ம வந்து ஒரு ஃப்ரிட்ஜில் இந்த மாதிரி கண்டெய்னரில் போட்டு நீங்கள் வந்து சில்லரில் வச்சுக்கோங்க. ரொம்ப நாள் 6 மாதம் ஆனாலும் உங்களுக்கு கிடையவே கிடையாது, வாசமும் போகாது, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். கருவாடு வீணாக்காமல் நம்ம வச்சுக்கலாம், அழகாக வச்சுக்கலாம். நல்லா செஞ்சோம்னா குழம்பு வைக்கலாம், வறுக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம்.